ஈரோட்லேருந்து ஒரு சௌச்சோ ப்ரீட் 8 மந்த்ஸ் ஓல்ட் சௌச்சோ ப்ரீட் வந்து லைக்கா பெட் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் வந்திருந்தது. அந்த டாகுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் 2 கண்ணுலையுமே பயங்கரமான ஒரு ஐ டிஸ்சார்ஜ் 2 கண்ணுலையுமே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இன்னொரு கண்ணில் வந்து செரியை இருந்தது. டாக் வாங்கி 8 மந்த்ஸ் ஆகுது. பாஸ்ட் 6 மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா 2 கண்ணுலையுமே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் ஒரு செரியும் இருக்குதுன்னு சொன்னோடனே அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தண்ணி வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சௌச்சோ ப்ரீட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் ப்ரீட்ஸ்னு சொல்லுவோம், பிரேக்கிசெஃபாலிக் ப்ரீட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ரீட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு உள்ள சப்பையாக உள்ளே போயிருக்கும். கண்ணை சுற்றி இருக்கிற அந்த ஸ்கின் ஃபோல்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கின் ஃபோல்டை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணுக்குள்ளே போய் அந்த ஸ்கின் ஃபோல்டு சுற்றிட்டு கண்ணை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த ஐ டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும், கண்ணை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். க்ரானிக்காக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது பிளைண்டாக அதுக்கூட சான்சஸ் இருக்குன்ற சொல்லிவிட்டு அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுங்கள், சுற்றி இருக்க ஃபோல்டெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து இருக்காதுன்றனால பண்ணலான்னு சொல்லி அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த 2 கண்ணுலையுமே வந்து சுற்றி இருக்க ஃபோல்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஐலிட்ஸ் 2 ஐலிட்ஸையும் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது விஷனும் நல்லாயிருக்கும், அந்த கண்ணையும் இரிட்டேட் பண்ணாதனால கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காண்டி பண்ணோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருந்தது. ப்ளஸ்ஸு ஐயில் இருந்த செரியையும் பாக்கெட் டெக்னிக் மூலயமா சர்ஜரியும் பண்ணோம். இப்போ அந்த டாக் நல்லாயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி வெர்கிசெஃபாலிக் ப்ரீட்ஸ் ஷார்ட் நோஸ் ப்ரீட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கண்ணை சுற்றி நிறைய ஃபோல்டு இருக்கான்னு பாருங்கள். அந்த ஃபோல்டு வந்து கண்ணை இரிட்டேட் பண்ணுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா தயவுசெய்து குட்டிலே சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. பெருசானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனில் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின்னில் இருக்கிற ஃபோல்டில் இருக்கிற அந்த ஹேர் வந்து என்ன பண்ணணும்னா கண்ணை இரிட்டேட் பண்ணி பிளைண்ட்னஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிக்மெண்ட்ரி கெரட்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த பக் ப்ரீட்ஸ்லாம் ரொம்ப காமனாக வரும். ஏன்னா பக்கு தான் நம்ம சௌச்சோ ப்ரீடோட பக் ப்ரீட் தான் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில். ஸோ அதனால் தயவுசெய்து சர்ஜரி பண்ணிடுங்க ஸ்டார்டிங்லேயே.